மாசற்ற சோதியில் மலர்ந்த மலர்ச்சுடரே, மாசற்ற சோதியாக மலர்ந்த மலர்ச்சுடரேன்னு சிவபெருமான சொல்லியிருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம கண்ணில் பார்க்குற எல்லா ஜோதியிலையும் மாசு படிந்திருக்கிறது. புரியுதுங்களா? சூரிய ஒளி முதற்கொண்டு எல்லா ஜோதியிலையும் மாசு படிந்திருக்குது. நாம் கண்ணில் பார்க்குற அகல் விளக்காக இருக்கட்டும், மெழுகுவத்தியாக இருக்கட்டும், எந்த ஒளியிலையும் மாசு படிந்திருக்கிறது. இந்த மாசே இல்லாத சோதி நம்ம சிவபெருமான் தான். அதனால தான் மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரேன்னு சிவபெருமான சொல்கிறார். அதுக்கடுத்து தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. தேசனே என்றால் குருமூர்த்தியை என்று பொருள். தேனார் அமுதே சிவபுரனே என்றால் சிவன் குருவாக வரும்போது நம்மளுக்கு அமிர்தம் சுரக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அது அந்த நிலை வரும்போது உங்களுக்கே தெரியும். சிவன் குருவாக வர்றவங்களுக்கு இந்த அமிர்தம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் தேசனே தேனார் அமுதே சிவபுரனே அப்படின்னு வர்ணிக்கிறார். குருவாக வந்து நிற்கும் சிவபுரத்தான். சிவபுரம்ன்றது சிவபெருமான் இருப்பிடம். புரியுதுங்களா? அதனால தான் சிவபுரனேன்னு சொல்கிறார். தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கு மாரியனே. நம்ம யார் யார் மேலே எல்லாம் பற்று வச்சுருந்தோமோ, பாசம் வச்சுருந்தோமோ அதை எல்லாத்தையும் அறுத்துருவார். அப்போது நம்ம யார் மேலேயுமே பாசம் இல்லைனா நம்மளுக்கு சாகணும்னு தோணும் இல்லையா? ஆனால் சாகவும் விட மாட்டார். பாசமாம் பற்று அறுத்து நம்ம மற்றவங்க மேலே வச்ச பற்றை பூரா அறுத்துட்டு அவர் உள்ளே வந்துடுவார். பாரிக்கும் ஆரியனே என்றால் பாரிக்கும் என்றால் காப்பவன், ஆரியனே என்றால் ஆசிரியன். காப்பதில் ஆசிரியரை போன்றவர். எப்படி காப்பாற்றணும்னு சொல்லித்தர்ற ஆசிரியர் அவர். அதனால நம்மளுடைய பாசத்தை பூரா அறுத்ததுனால நம்மளுக்கு யாருமே இல்லாமல் நம்ம அனாதையாக இருப்போம்ல, அவர் வந்துடுவார் உள்ள. பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் காப்பாற்றும் ஆரியனே ஆசிரியனே. புரியுதுங்களா? பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. சிவாய திருச்சிற்றம்பலம்.